ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடசக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடசக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று காசிபன் புலம்புரு படலம். இப்படலம் மாயை காணாத காசிபர் புலம்பி கூறியவற்றை கூறுகிறது. காசிபர் மாயை மறைந்ததும் மிகவும் துக்கமடைந்து, மான்களே, தேன் போன்று பேசுபவள், வில் போன்று வளைந்து ஒளிவீசும் நெற்றியை உடையவளை கண்டீர்களோ என்றும், யானைகளே, அவளை கண்டால் அழைத்து வருவாயாக என்றும், வண்டே, குவளை மலர்களே, சந்தன மரமே, உங்களை தூது விடுகிறேன், அவளை அழைத்து வாருங்கள் என்றும், அன்னங்களே, வேங்கை மரமே, சூரியனே, சந்திரனே, குயிலே, மயிலே, காற்றே, புறாக்களே, நான் தனித்து உயிர் வாடுகிறேன், அவளை அழைத்து வாருங்கள் என்றும் புலம்பினார் காசிபர். அனைத்தையும் மறைந்து பார்த்தவளாகிய மாயை திரும்பத் தோன்றினாள். காசிபரின் புதல்வர் சூரியன் ஆதலால் தந்தையின் இந்த நிலையை பார்க்க முடியாமல் கதிரவன் மறைந்தான். காசிபருக்கு அதிதியுடன் பிறந்த 12 சூரியனும் ஒருவன். மாலை பொழுதில் இருள் சூழ்ந்தது. தேவர்கள் தன் செல்வத்தையும் வலிமையையும் சிறப்பையும் அழிவது போன்று இருள் சூழ்ந்தது. சந்திரனும் நட்சத்திரங்களும் தோன்றின. அல்லிகள் மலர்ந்தன. சோலைகள் தழைத்து விளங்கின. பிரிந்த மனம் புயலானது. மனம் கலங்கினார். உள்ளம் பதபதைத்தார். துன்பம் அடைந்தார். அறிவு இழந்து வாடினார். நிலவை பார்த்து புலம்பி பேச ஆரம்பித்தார். எனக்கு விருப்பத்தை ஒட்டி பின் சென்றுவிட்டாளே என பிரிவை தாழாமல், உன்னை தவிர வேறு ஒரு பெண்ணை விரும்பேன். இனி உயிரை தரியேன். என் உடலில் உயிர் இருக்க வேண்டுமாயின் உடன் வருவாயாக என்று கூறி, ஒரு முறை என் முன் வருவாயாக என்றும், உலகையே வெற்றி கொள்வேன் என்றும் கூறி துன்பக்கடலில் மூழ்கி உடலும் உள்ளமும் சோர்வடைந்த பொழுது, அனைத்திற்கும் முதல் காரணமாகிய மாயையானவள் மின்னல் போல் தோன்றி மறைந்தவள் காசிபர் தம் கண்ணில் காணுமாறு அவர் முன்னிலையில் தோன்றினாள். இவ்வாறாக மாயையின் பிரிவை தாங்க முடியாமல் புலம்பியதை விளக்கி காசிபன் புலம்புரு படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அசுரர் தோற்று படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.